உந்தன்னை திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. திருவாசகத்தில் உள்ள பகுதியை பார்க்கலாம். பேசிக் இந்த பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். தந்தது உன் தன்னை, அதாவது அந்த திருவாசக உரையில் இறைவன் தன்னை தந்ததற்கு காரணமும் அங்கே இருக்குது. ஆனந்தத்தை கொடுத்தார். உயிரை ஏன் வாங்கினாருங்கிறதுக்கு விளக்கம் கிடையாது, ஒருத்தரும் சொல்லலை, மறந்துடாதீங்க. அதுக்கு தான் நம்ம எதுக்குள்ளே வந்திருக்கோம். பண்டார சாத்திரத்தை ஏன் டெய்லி படிக்கிறோம்னா இதனால தான். டெய்லி பண்டார சாத்திரம் 10 நிமிஷமாவது படிப்பேன். இதுக்கு தான் படிக்கிறோம். இறைவன் தன்னை மாணிக்க வாசகருக்கு கொடுத்ததுக்கு அவரே காரணம் சொல்லிட்டார். அந்த மின்றெல்லாம் ஆனந்தம் பெற்றுட்டார். இவரை வாங்கினது ஏங்கிறதுக்கு காரணம் உரையில் கிடையாது. இறைவன் தன்னை கொடுப்பதற்காக எதை வாங்குகிறார்? ஆன்மாவை வாங்குகிறார். தன்னில் அடக்கி கொண்டார். நானும் இறைவனும் தாடலை போல் ஒன்றி இருந்தோம். நேற்று சொன்னோமா? ஆமாம், ஏகபோகமாய். தாடலைங்கிற வார்த்தை நேற்று சொன்னா, தாடலை போல் ஒருங்கி இருந்தோம். இது சிவபோக நிலை. அடுத்தது திரும்பவும் அதே கான்செப்ட் விளக்கமாக வருது. உயிரிலிடத்தில் இறைவன் விளங்க வேண்டுமானால் உயிர் சிவனுக்குள் அடங்கி இருத்தல் வேண்டும். உயிர்களிடத்தில் சிவன் விளங்கணும்னா உயிர் சிவனிடத்தில் அடங்கணும். 2 விதமாக பார்க்குறாரு இந்த பண்டாரசாத்திர உரையாசிரியர். தன்னை கொடுப்பதற்காக ஆன்மாவை வாங்குகிறார். சிவன் விளங்கணும்னா என்ன செய்யணும்? உயிர் யாருக்கு அடங்கணும்? சிவனுக்கு அடங்கணும். அதையும் இதில் சொல்கிறார். இந்த இடத்துல தான் தந்தது உன் தன்னை என்ற திருவாசகத்தில் கொண்டது என் தன்னை என்று கூறுதலை நம்ம பார்க்கணும்னு உரையாசிரியர் சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஆன்மாவினுடைய இயல்பு சற்றும் விளங்கக்கூடாது. நம்ம ஒரு நயத்துக்காக திருவாசகத்துக்கு பொருள் சொல்லும்போது, நீ சாதாரண பொருளை வாங்கிட்டு பெரிய பொருளை தந்திருக்கிறான்னு சொல்கிறோம். மாணிக்கவாசகர் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். இறைவனோட தன்னை பெரிய ஆளாக என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். நம்ம ஒரு திருவாசகத்தை ரசிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறோம். திருவாசகத்தில் எந்த ஒரு இடத்தில் கூட மாணிக்க வாசகர் தன்னை என்ன செய்யவில்லை, உயர்த்தி இறைவனை விட உயர்த்தி சொன்னது கிடையாது. ஆர்பெருவார் அச்சோவை என்று சொன்ன இடத்துல ஆன்மாக்களை தான் ஒப்பிட்டாரே தவிர யாரை ஒப்பிடலை, இறைவனை ஒப்பிடலை. புரியுதா? அதனால் அதில் கவனமாக பொருள் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பொருள். அதை நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஆன்மாவின் இயல்பு சற்றும் விளங்கக்கூடாது. ஆன்மா அடங்கி நிற்க வேண்டும். இந்த பகுதியை விளக்குவதற்கு இதே நூலில் 32வது மந்திரத்துக்கு போக சொல்கிறார் உரையாசிரியர். அதையே நமக்கு சொன்னோம். 32வது மந்திரத்தில் என்ன இருக்குன்னா, ஆணவ மலத்தை நீக்கினாய். அப்போ இதில் 3வது கான்செப்ட் எடுக்கணும். 1, இறைவன் தன்னை கொடுக்க ஆன்மாவை வாங்கணும். 2வது என்ன கான்செப்ட் சொன்னோம்? இறைவன் விளங்க வேண்டும்னா ஆன்மா யாருக்கு அடங்கணும்? 2வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுடுங்க. 3வது பாயிண்ட் என்னதுன்னா, இறைவன் தன்னை கொடுக்கணும்னா எந்த மலத்தை வாங்கணும்? அதனால தான் அதற்கு நான் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு இதில் சாதனத்தை கொஞ்சம் அதிகமாக சொன்னேன். இது சாதனத்தை காட்டுகிறது, கருணையை காட்டுகிறது தவிர இதில் வஞ்ச புகழ்ச்சி நெஞ்ச புகழ்ச்சி அன்றைக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நீக்குகிற ஆணவமலத்தை நீக்கணும். இப்போ ஆணவமலத்தை நீக்கிறதுனா திடீர்னு ஆணவமலம் போகட்டும்னு சொல்ல மாட்டாரே. அப்போ அதற்கு முன்பு என்ன முடிஞ்சிருக்கணும்? சரியகிரிய யோகம் முடிஞ்சிருக்கணும். இருவினைவிப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வந்திருக்கணும்.
அதைத்தான் நான் சாதனம்னு உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இது சாதனத்தை சொல்லுகிற மந்திரமாக பார்க்க வேண்டுமே தவிர இறைவனுடைய கருணையை பார்க்கிற மந்திரமாக பார்க்க வேண்டுமே தவிர இதில் வேறு நம்ம இலக்கிய கூறுகளெல்லாம் இதில் கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, பொருத்தக்கூடாது. சரியா? அதை இறைவன் உயிர் நிலையான இன்பத்தில் இருக்க அருளுக்குள் ஆன்மாவை வைக்கிறார். ஆன்ம இயல்பு வெளிப்படாதவாறு அடக்குகிறார். இந்த செயல்களோடு சம்பந்தமுடையது சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். நம்ம அதுக்கு விளக்கம் பார்க்கும்போது சிவபோகமெல்லாம் பேசணும். ஞாபகம் இருக்குதா? தசகாரியத்தை ஏன் இதில் பேசுகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. நம்ம பேசணும். இதில் சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் சம்பந்தப்படுகிறது. சிவரூபம்னா என்னது? இருவினை உப்பு மலபரிபாகம் சத்திரிபாதம் வந்த உடனே குரு வர்றாரு, அதுதான் சிவரூபம். குரு வர்றது தான் சிவரூபம். அப்போ இந்த மந்திரத்தில் நீங்கள் யார் வருகையாக பார்க்கணும்? தந்தது உன் தன்னை குருக்கிட்ட பேசுகிறதா நீங்கள் பார்க்கணும். குருவினிடத்தில் பேசுகிறதா பார்க்கணும் அந்த மந்திரத்தை. சிவரூபத்தில் ஆரம்பித்து சிவ தரிசனத்துக்கு போய் சிவ யோகத்துக்கு போய் சிவபோகத்துக்கு இது கொண்டு சேர்க்கும். ஆமாம், குரு நீ பிரம்மம் அல்ல, நீ எப்படி இருந்தால் ஒன்றுக்காகவும் வேஸ்ட்டாக கிடந்த, ஆணவ மலத்தினுடைய பிடியில் முழுவதுமாக நீ இருந்த நிலையிலிருந்து உன்னை எடுத்து சகலத்துக்கு கொண்டு வந்ததையெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் கேட்க. அப்படியே நம்ம தொடர்ந்து எழுதலாம். காரலை என்ற தமிழ் சொல் பெரியற காற்றாலைக்கு போடுற காரலை என்ற தமிழ் சொல் கால் கூட்டல் தலை என்று ஆகும். அது காரலை என்றாகும். கால் கூட்டல் தலை காரலை என்று ஆகும். அதுபோல் முத்தியில் இறைவனும் ஆன்மாவும் திகழும் உயிர் சிவபோகத்தில் இருக்கும். திருவருட்பயனில் இந்த காரலை என்ற சொல்லை கையாளாமல் தாடலைங்கிற சொல்லை கையாளுறார் திருவருட்பயனில். இந்த நிலையில் திரிபுடி உண்டு. திரிபுடி அல்ல, அந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள் உண்டு. ஆனால் ஆன்மா பிரித்து என்ன செய்யாது? அறியாது. மூன்றிலும் சிவம் நிறைந்து நிற்கும். இது ஒரு புது செய்தி சார். காண்பானிலும் சிவம் நிறைஞ்சிரும், காட்சியிலும் சிவம் நிறைஞ்சிரும், காணப்படும் பொருளும் சிவமாகவே இருக்கும். மூணு எப்படி பிரிக்கிறது? மூன்றிலும் சிவம் நிறைந்து இருக்கும். ஆமாம். மாயாவாதிகள் முத்தி நிலையில் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்ற மூன்று பொருள் கிடையாது என்பார்கள். சைவத்தில் உண்டு, பிரிக்க முடியாது. அவங்க இல்லவே இல்லைம்பாங்க, கிடையாது என்று சொல்வார்கள். ஆனால் சைவத்தில் மூன்றுமே உண்டு, ஆனால் பிரித்து என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. இதனை சிவஞான முனிவர் திரு ஏகம்பர ஆனந்த கழிப்புங்கிற நூலில் பாடியிருக்கிறார். இதே கான்செப்டை பாடுறார் சிவஞான முனிவர். ஞானமும் நேயப்பொருளும் பற்றும் ஞாதாவும் இல்லை என்பார்க்கு அறியாராம், ஞானமும் நேயப்பொருளும் பற்றும் ஞாதாவுமாய் பகுப்பார்க்கு எட்டாராம் அப்படின்னு பாடியிருக்கிறார். திரு ஏகம்பர் ஆனந்த கழிப்பில் இருக்குன்னு நீங்கள் எழுதினா போதும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு 3 செய்தியை மட்டும் நீங்கள் திரும்பவும் எழுதி வச்சுக்கிடுங்க. ஒரு செய்தி,
அதாவது 35வது மந்திரத்தில் தானே ஆரம்பித்தோம். ஆமாம், 35லேருந்து ஆரம்பித்தோம், அப்படி தானே? ஆமாம். 1, உயிரில் இறைவன் விளங்க உயிர் இறைவனுக்கு அடங்க வேண்டும், ஒரு கான்செப்ட். அடுத்து என்ன சொன்ன? 2வது செய்தி, உயிர் அடங்கணும்னா ஆன்மா கூட அந்த ஆணவ மலத்தை வந்து 2வது பாயிண்ட் என்னது? 3 பாயிண்ட் மெயினாக சொல்லியிருக்கிறோம். 2வது பாயிண்ட், ஆணவ மலத்தை நீக்கி தான் உயிரை வாங்க முடியும். இறைவன் பேரின்பத்தை கொடுக்கணும்னா உயிரை தன்னிடத்தில் பெற்று தான் ஆகணும். இதுதான் பேசிக் கோட். இந்த 3 தான் இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இதே மந்திரத்துக்கு தண்டபாணி தேசிகர் என்ன பொருள் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம கூட்டத்தில் தான் இவ்வளோ ஆர்வமாக தேடி படிக்கிறோம். என்ன சார்? ஆமாம், முதல்ல சொன்னது. ஆமாம், நிறைய பிரமாணங்கள் நிறைய கொடுத்துருக்கு. இந்த காண்பான் காட்சியில் நீங்கள் திருவருட்பயனில் மாதிரி எடுத்துருக்குறோம். ஆமாம், இருந்தாலும் நம்ம சொல்லும்போது வேறு மாதிரி சொல்கிறோம். தண்டபாணி தேசிகர் உரையில் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எழுதுங்க. ஈ தா கொடு. ஈ என்பது ஒரு தமிழ் சொல், தா என்பது ஒரு தமிழ் சொல், கொடு என்பது ஒரு சொல். ஈ என்பது உயர்ந்தோன் பயன்படுத்துவது. தா என்பது சமமானவன் பயன்படுத்துவது. கொடு என்பது இழிந்தோன் பயன்படுத்துவது. மாணிக்கவாசகரை இறைவன் சிவமாக்கி தனக்கு சமமாக்கி வைத்தார். சமமாக்கி வைத்தால் தாங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதனால தான் தந்தது உந்தன்னை நாரம். எவ்வளோ அழகாக இருக்குது. பசியோடு இருக்கிறேன், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கங்கன்னு ஒருத்தர் கேட்டால் அது இழிந்தோன் பயன்படுத்துறது. கொடு. நீ காலையில் எங்கள் வீட்டில் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வானாங்க, மெயின் ரோட்டில் கடை இல்லை. அப்புறம் அவ்வளோ தூரம் போய்ட்டு நடந்தே வாக்கிங் டைம் தானே, உடந்து பஸ் ஸ்டாண்டில் போய் வாங்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தேன். ஒருத்தர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நல்லா தெரியுது. ஏதோ ஒரு காரணம் அதில் போகிறவங்க வரவங்கிட்டலாம் கை நீட்டி 20 ரூபா கொடுங்க, டிஃபன் சாப்பிடணும் அப்படிங்கிறார். பிறகு நானும் இல்லைன்ட்டு வந்துட்டேன். பிறகு அவரை பார்த்தா அவர் முகத்துக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நல்ல பெரிய சமூகத்தை சேர்ந்தவராக தெரிகிறார். முகமெல்லாம் பார்த்திங்கன்னா கலராக இருக்கிறார், நல்ல கலர். பிறகு திரும்பி போய் 20 ரூபா கையில் கொடுத்துட்டு வந்தேன். ஆப்பிள் பழம் நான் கொடுக்குறதுக்குள்ள பேத்தியெல்லாம் ஸ்கூலுக்கு பணம் கொடுத்து விட சொல்கிறாங்க. சாமி அதுதான் நடக்க வச்சுருப்பார் போல் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கிறார். சங்கடமாக இருக்குது அவர் அப்படி கை நீட்டி கேட்குறது அவ்வளோ பெரிய நிலையிலிருந்து. கொடுன்னு கேட்டுட்டாலே என்னது தான், எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு என்பது இழிந்தோன் பயன்படுத்துகிற வார்த்தை. சமமாவன் பயன்படுத்துறது என்னது? சமமாக இருப்பவர்கள் பயன்படுத்துறது தா, அதான் தந்தது. ஈ என்பது உயர்ந்தோன் பயன்படுத்துறது. சரியா? உயர்ந்தோன் கேட்கறதுக்கு பயன்படுத்துறது இல்லை, உயர்ந்தோன் இடத்தில் போய் நிற்கிறது. உயர்ந்தோன் ஈங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான்னு பொருள் எடுத்துடக்கூடாது. உயர்ந்தோன் இடத்துல நம்ம போய் நின்னா ஈ என இரத்தல் இழிந்தன்று புறநானூற்றில் இருக்குது. இதில் தந்ததுன்னு சொன்னதுனால மாணிக்கவாசகர் இறைவனை என்னாக்கிட்டார்? தனக்கு சமமாக்கிட்டார். இந்த இடத்துல போய் நீங்கள் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, வியாபாரத்தில் யார் பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிறதெல்லாம் திருவாசகத்தை ரசிக்கிறதுக்கு தான் பயன்படும். சிவமாக்கி தான் கையாளுறாரு இறைவன். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு திருவாசகத்துக்குள்ளே என்ன சொன்னால் போவாங்களோ அதை சொல்கிறோம். புரியுதா? துரியோதன் நல்லவனோ கெட்டவனோ கர்ணனை சமமாக்குறான்ல, அந்த மாதிரி சமமாக்குறார். புரியுதா? அந்த மாதிரி சமமாக்குறார். அடுத்த மந்திரம் கொண்டது எந்தன்னை என்பதில்
ஆன்மா ஒரு இழிவுடையது. அந்த இழிவு நிறைந்த எண்ணெயும் பெற்றாய்ன்னு அர்த்தம். இழிவு நிறைந்த எண்ணெயும் பெற்றாய், கொண்டது இழிவு எண்ணெயும் பெற்றாய் என்பது. ஆமாம். இதில் இன்னொரு அழகான செய்தி சொல்லியிருக்கிறாரு. கொண்டது என்பது இறைவன் செயல். இங்கே இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. தந்தது யார் செயல், கொண்டது யார் செயல்? அங்கே ரெண்டு மாணிக்கவாசகருக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. தன்னை கொடுத்தார் சிவன் செயல், மாணிக்கவாசகரை வாங்கினார் சிவன் செயல். அங்கே மாணிக்கவாசகர் எதுவுமே செய்ய முடியாத நிலை. ஆன்மானுடைய நிலையை மாணிக்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு வாங்க சார், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. இறைவன் வினையாகவே சொன்னார். அந்த பாடத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன். இது பெருங்கருணைனர், அது அழகாக இதில் வருது. பெருங்கருணையால் இறங்கி வந்து தன்னை தந்தான். ஆமாம் ஆமாம், அந்த உணர்வு வரணும். பெருங்கருணையால் தன்னை தந்தான், ஆனாலும் எனக்கு உயிரின் குணங்கள் போகவில்லை. எனக்கு நான் என்ற முனைப்பே வந்தது. அறியாமையால் நீ இன்றி செயல்பட நான் முற்பட்டேன். நீங்கள் குழந்தைகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை, ஆன்மா சுதந்திரத்தோடு செயல்படுறது ஆபத்து அப்படின்னு சொல்கிறோமல்ல. இப்போ குழந்தைகளையெல்லாம் நீங்கள் எடுத்து தூக்குனாலோ அல்லது கையை பிடிச்சிட்டு போனாலோ உடனே நம்ம கையை பிடிக்குதாக்கும், அது ஓடும், அது இஷ்டத்துக்கு ஓடும். அதே மாதிரி நீங்கள் எதையாவது தடுத்தீங்கன்னா உங்கள் கையை தடுக்கும், கையை எடு நான் பார்த்துக்கிறேங்கோ. ஆனால் அது தற்சுதந்திரத்தோடு அந்த குழந்தை செயல்படும்போது அதுக்கு சிக்கல். ஆன்மா தற்சுதந்திரத்தோடு செயல்பட்டால் எதற்கு சிக்கல்? ஆன்மாவுக்கு சிக்கல். இந்த குழந்தையினுடைய எல்லா செயல்லையும் தற்சுதந்திரத்துக்கு அது தற்சுதந்திரத்தை விரும்பும். நீங்கள் இந்த பிள்ளை இதில் கையை வச்சுருந்து நீங்கள் முன்னால் கை வச்சிங்கன்னா கையை எடு அப்படிங்கும், நான் பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கும். அது தற்சுதந்திரத்தை அந்த குழந்தை கையில் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் அதற்கு ஆபத்து. ஆன்மா எப்போதெல்லாம் தற்சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அப்போல்லாம் அதுக்கு என்னது? ஆபத்து. அதனால தான் நான் தற்சுதந்திரத்தில் நடந்து கொண்டேன். ஆனாலும் என்னை ஏற்றாய். உந்தன்னை என்பதற்கு பொருள் பேரறிவு பேராற்றல் உடையவன் என்று பொருள். உந்தன்னை என்பதற்கு பேரறிவுடையவன், பேராற்றல் உடையவன், இயல்பாக பாசத்தில் நீங்கியவன் என்று பொருள். திரும்பவும் கருணையை தான் சொல்கிறார். திரும்பவும் கருணையை தான் சொல்கிறார். அடுத்தது யார்கோலோ சதுரர். அதற்கு உரை சொல்கிறார். உயர்ந்த பொருளை தந்து இழிந்த பொருளை கொண்டவரா, இழிந்த பொருளை தந்து உயர்ந்த பொருளை பெற்றவரா யார்? இந்த பண்டமாற்றில் சாமர்த்தியம் பெற்றவர் யார்? ஆர்கோலோ. ஆர்கோலோ என்பதில் இருக்கிற ஓ என்பது வினாப்பொருளில் வந்திருக்குது, கொஸ்டின். ஆர்கோலோ வினாப்பொருளில் வந்திருக்கிறது. சிவனிடத்தில் உயிர் பெற்றது ஆனந்தம், உயிரிடத்தில் இறைவன் பெற்றது எதுவும் இல்லை. சிவன் தியாக மூர்த்தியாக இருக்கிறான். கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறான். இந்த மந்திரத்துக்கு ஒரு அழகான ஒரு வரி, நல்ல வரி கொடுத்துருக்காங்க. அந்த வரி தான் இந்த மந்திரத்துக்கு எல்லாமே.
இந்த மந்திரத்தினுடைய பொருள் முழுவதும் விளங்குறதுக்கு இந்த வரி தெரியணும். என்ன சொல்கிறார் தெரியுமா? உயிர் இறைவனிடத்தில் பெறுகிற தகுதியை அருளால் பெற்றால் போதும் என்பது மாணிக்கவாசகர் கருத்து. இந்த வரி தான் சார் இந்த மந்திரம். உயிர் என்னது? உயிர் பெறுகிற தகுதியை அருளால் பெற்றால் போதும். உயிரினுடைய பெரிய முயற்சியில் என்னதுன்னா, சிவனிடத்தில் வாங்குகிற தகுதியை அந்த உயிர் அடைஞ்சால் போதும். அதை அவர் அடைந்திருந்ததை இந்த மந்திரத்து மூலமாக சொல்கிறார். இறைவனிடத்தில் பெறுகின்ற தகுதி யாருக்கு கிடைச்சது? அதுதான் ஆறு பெறுவார் அச்சு. 10 தடவை அங்கே சொல்கிறார். அதை இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த வரி நல்ல வரி. உயிர் இறைவனிடத்தில் பெறுகிற தகுதியை எது மூலமாக தான் பெறணும்? அருளால் பெற்றால் போதும். அவ்வளவுதான். பெற்றால் போதும் என்பது இங்கு குறிப்பாக சொல்லப்பட்டது. என் மனதையும் உடலையும் கோயிலாக கொண்டாய், எனக்கு தந்தையானாய், தலைவனானாய், தீய வழியில் நான் செல்லாமல் தடுத்தாய், கொடுத்தாய், ஆட்கொண்டாய். இது அழகான வார்த்தை. தீநெறியில் செல்லாமல் தடுத்து, கொடுத்து, ஆட்கொண்டாய். இந்த உதவிக்கு நான் பதில் உதவி செய்ய முடியாது. என்று சிவபோக முதிர்ச்சியில் செயலற்ற நிலையை மாணிக்கவாசகர் இங்கே கூறுகிறார். செயலற்ற நிலையை மாணிக்கவாசகர் இந்த மந்திரத்தில் சொல்லுகிறார். அற்புதமான மந்திரம். என்ன நல்ல சிறப்பான மந்திரம். அடுத்த தலைப்பு தொடங்கி விட்டுறலாம். 23வது பதிகம் செத்திலா பத்து. இப்பதிகத்தில் அளவற்ற சிவானந்தத்தை பேசுகிறார். அதாவது இறைவனை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் இறப்பே மேல் என்பது தலைப்பின் கருத்து. இறைவனை அனுபவிப்பதற்கு ஏதாவது தடையானால் வாழ்கிறதை விட எது பெஸ்ட்டு? இறப்பு பெஸ்ட்டுங்கிறது அவருடைய கருத்து. முதல் மந்திரத்தினுடைய பொருள் எழுதலாம். பொய்யனேன் அகம் நக தலைவனே அரசே. மதியம் எங்கள் வீட்டுக்கு போய் அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கக்கூடிய பை கேட்டார்னு வாங்கிட்டு வாங்க. தலைவனே அரசே, அருட்கடலே, தந்தையே, அயன்மால் அறிய முடியாத சிவந்த மேனியை உடையவனே, அயன்மால் அறிய முடியாத சிவந்த மேனியை உடையவனே, திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய இறைவனே, எந்த நூலை அனுபவிக்கிறோமோ இல்லையோ திருவாசகத்தை நல்லா அனுபவிக்கிறோம். என்ன சார்? ஆமாம். இங்கே கேட்குறோம், மாரியவன் கோயிலில் கேட்குறோம். ஆமாம்.
திருப்பரந்துரையில் எழுந்தருளிய சிவனே, பொய்யனாகிய என் உள்ளம் உருகும்படி அகத்தே புகுந்தாய். உன் திருவடி ஞானம் சுரக்கின்ற திருவடி. அன்று மலர்ந்த தாமரை போன்ற திருவடி. வீரக்கழலணிந்த திருவடி. இந்த திருவடியை பிரிந்தும் வஞ்சமுடைய யான் சாகாமல் இருக்கிறேன். வஞ்சமுடைய யான் சாகாமல் இருக்கிறேன். கண்ணை திறந்து உன்னை தரிசித்து இருந்தும் உன்னை இழந்தேன். இந்த அனுபவத்தை மீண்டும் அடைவதற்கு நான் செய்ய வேண்டிய முறையையும் அறியேன். பொய்யனேன், பொய்யனேனுங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார். நிலையாதவற்றில் பற்றுடையேன். பொய்யனேன், நிலையில்லாதது மேலே பற்றுடையேன். பிரிந்தும் இரவாததால் வஞ்சனேன் என்றார். மந்திரத்தில் வஞ்சனேனுங்கிற வார்த்தை கிடையாது. கையனேனுங்கிற வார்த்தைக்கு வஞ்சனேன்னு அர்த்தம். கையினா பொய்ன்னு அர்த்தம். தமிழில் கையென்ற சொல்லுக்கு பொய்ன்னு அர்த்தம். உன்னை பிரிந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. உன்னை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன். அதான் விழித்திருந்துங்கிறார். விழித்திருந்தும்னா கண்ணாலே நான் உன்னை பார்த்துருக்கிறேங்கிறார். மீண்டும் காணாததுனால நான் என்ன செஞ்சுருக்கணுங்கிறாரு? இறந்துருக்கணும். இறந்துருக்கணும். நம்ம உலகியலில் இப்படி வாழ்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னா நான் எதுக்கு சாகணும்பா? நான் மாணிக்க வாசகர் ஒன்றும் இல்லாத காரணத்துக்கு நான் சாகுவேங்கிறார். உலகில் மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு செத்துடலான்னா நான் எதுக்கு சாகணும் அப்படின்பா. ஆமாம். இந்த மந்திரத்தில் உள்ள கருத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. வீடு பெறும் எண்ணம்னு அர்த்தம். உள்ள கருத்துன வீடு பெறும் எண்ணம். பொய்யனேன் பொருள் சொல்லிட்டார். பொய்யனேங்கிறதுக்கு என்ன பொருள்? நிலையாதவற்றில் பற்றுடையே. விளக்கம் பார்க்குறோம். அது மாணிக்க வாசகர் தன்னடக்கத்தில் சொன்னது. நிலையாதவற்றில் ஒருவருக்கு பற்று இருந்தால் அவங்க அகம் நெகும்படியாக யாரும் வரமாட்டா, வரவும் மாட்டார். அமுதமும் ஒன்றும் ஊறாது. அவர் தன்னடக்கத்தில் சொல்கிறார். யார் ஒருவருக்கு நிலையில்லாதவற்றில் பற்று போகிறதோ அவருக்கு தான் உள்ளே யார் வருவா? இறைவன் வருவார். பற்று போகணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் துறந்துடணும்னு அர்த்தம் கிடையாது. நம்முடைய தேவைக்கு வேண்டியவைகளை வைத்து கொள்ளணும். அது இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு வாழாமல் பாதுகாப்போடு இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஓடிடணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பொருள் எடுக்கக்கூடாது.
அதே சமயத்தில் உங்களுக்கு பொருள் மேலே பற்று இருந்தால் உறுதியாக சாமி உள்ள என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அதில் எந்த சந்தேகமும் வச்சிடக்கூடாது. பொருள் பற்றியும் வச்சுக்கிட்டேன், சாமியும் வச்சுக்கிட்டேன்னா அது இருட்டும் வெளிச்சதும் ஒரே இடத்துல ஒரு நாள் நடக்காது. ஆமாம், விளையாட முடியாது, கவனமாக இருக்கணும். புதுமலர் கடல் இணையடி பிரிந்தும், பிரிந்ததுக்கு தான் வருத்தப்படுறாரு. இறைவனை பிரிந்ததுக்கு செத்துருவேங்கிறார். சாகிறதுக்கு உலகத்தில் எத்தனையோ காரணம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, பிரிந்தும் கையனேன். கையனேனுங்கிறதுக்கு என்ன பொருள் சொன்னோம், வஞ்சகன். என்ன வஞ்சகன், அதாவது பிரிந்தும் இரவாததால் வஞ்சகன். பிரிந்தும், ஆமாம், பிரிந்தும் நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன், அதனால் நான் வஞ்சகன், நான் வஞ்சகன். கம்பராமாயணத்தில் குகன் சொல்கிறார்ல, ராமனை இந்த கோலத்தில் பார்த்த பிறகும் குகன் சாகலியா ராமனுக்காக அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிறான். புரியுதா? என்று கேளாரோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது கம்பராமாயணத்தில். அதாவது இந்த கோலத்தில் ராமனை பார்த்த பிறகு நான் என்னுடைய 2 கண்ணையும் பிடுங்கியிருக்கணும். இந்த கண்ணால் தானே ராமனை பார்த்தோம், ஆனால் பிடுங்கலையே, நான் நல்லவன் இல்லை அப்படின்பா. யார்? குகன். நான் நல்லவன் இல்லை. அதாவது ராமனுக்காக இன்னும் குகன் சாகலைன்னா குகன் நல்லவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்பா கம்பராமாயணத்தில். அது அதனால் என்ன சொல்கிறாரு, பிரிவு வந்தால் என்ன செஞ்சுருக்கணும், இறந்துருக்கணும். ஏன் ரொம்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் எதனால் நடந்தது? பிரிவில் தானே நடந்தது. என்ன அதில் ஒரு இறப்பே ஒரு பிரிவு தானே. அப்போ அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பிரிவுக்கு தாங்க முடியாமல் தான் என்ன செஞ்சாங்க, இறந்தாங்க. பிரிவுக்காகவே உயிர் விடுற ஒரு கலாச்சாரம் அன்னைக்கே இருந்திருக்குது. அதாவது மனித இனத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகம் 2 தானா. ஒன்று தமிழர்கள், இன்னொன்று ஜப்பானியர்கள். தன்மான பிரச்சனைனா தற்கொலை பண்ணிவிடுவாங்க. ஜப்பானியர்கள் அதிகமாக தற்கொலை பண்ணுவாங்க. தமிழர்கள் வீரவேல் வெற்றிவேல்னு நாட்டுக்காக உயிர் விட்டான். அவர் காதலுக்காக உயிர் விடுறான். அன்னைக்கும் காதலுக்காக உயிர் விடுறான். பிறகு கட்சிக்காக உயிர் விடுறான், தீ குளிக்கிறான். இது இந்த உணர்ச்சிப்பட அதேமாதிரி மொழிக்காக உயிரை விடுறான், இனமானத்துக்காக உயிரை விடுறான், கொள்கைக்காக உயிரை விடுறான். இப்படி ஒரு சமூகம் உலகத்திலே கிடையாதுங்கிறான். உணர்ச்சி வசப்பட்ட சமூகங்கிறான். எதை? தமிழர்களை உணர்ச்சி வசப்பட்ட சமூகங்கிறான். எவன் ஒருவன் உணர்ச்சி வசப்படுறானோ அவனுக்கு தான் இந்த சமயம் கைகூடும். அந்த உணர்ச்சியை அப்படியே சமயத்துக்கு திருப்பணும். மகனை கறி வைத்து தாங்கன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உணர்ச்சி வசப்பட்டு ரெடி ஆகிறார்ல. ஆமாம், அதாவது சமயத்துறையில் உணர்ச்சி வசப்பே படக்கூடாதுங்கிறாங்க. உணர்ச்சி வசப்படுறவனுக்கு மட்டும்தான் சமயம் கைகூடும். ஆமாம், ஆசிரியருக்கு இருமல் வருது, எல்லாருக்கும் தானே வருது, அவருக்கு வருதுன்னு இருக்கிறது வேற. ஐயோ வாத்தியாருக்கு இருமல் வந்துட்டு தண்ணி கொடுங்கிறது உணர்ச்சி வசப்படுறது வேற, உணர்ச்சி வசப்படுறது வேற. இப்போ நம்ம சிவஞானம் பரபரப்பாக இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்படியே இரு அப்படின்னு. இல்லை எல்லாரும் நீ பரபரப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்கன்னாரு. 6 வயசில் இப்படி தான் இருந்த, 6 வயசில் இப்படி தான் இருந்த, கல்யாணத்து அன்னைக்கு இப்படி தான் இருந்த, என்னைக்கு எதுக்கு திடீர்னு மாறுற? உங்களுடைய கேரக்டர் சார், அது உங்கள் உயிரில் இருக்குது. நீங்கள் அதை திடீர்னு மாத்திரன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கே நிதானம் கிடைக்காமல் போயிடும். நிறைய பிரச்சனையாக இப்போ என்னுடைய இயல்பு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என் இயல்பில் தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? என்னுடைய இயல்பை மாற்றினா எனக்கு இந்த ஒர்க்கில் ஆர்வமே இல்லாமல் போயிடும். யாரோ எதையோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நான் என்னுடைய கேரக்டரில் எந்த சேஞ்சும் பண்ணல. செல்லை இது பண்ணுங்க கொஞ்சம். எனக்கு என்ன அவசரம்? எனவே அந்த உள்ள கருத்தினை இழந்தேன்கிறது ரொம்ப முக்கியமான இடம். உள்ள கருத்தினை இழந்தேன் என்ன பொருள்னா, இறைவனை பிரிந்ததுக்கு மாணிக்கவாசகர் ஏன் இப்படி வருந்துறாரு? அந்த கேள்விக்கு அதில் தான் பதில் வச்சிருக்கிறாரு. இறைவனை பிரிந்த பிறகு வீடு பெற வேண்டும் என்ற ஆசையே போயிடும். அதைத்தான் ஆன் பண்ணியாச்சு. அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் ஏன் செத்துடலான்னு விரும்புகிறேன்னா, உன்னை பிரிந்த பிறகு என்ன ஆசையே போச்சு, வீடு பெற வேண்டும் என்ற ஆசையே போயிட்டுங்கிறார். அதை உள்ள கருத்தை இழந்தேங்கிறார். இப்போது நம்ம யாத்திரை போகிறோம், ஆறுகளில் குளிக்கணுங்கிற பிளான் நமக்கு முதல்ல இல்லை. எதை பார்த்தோன்னே குளிக்கணும் போல் இருக்குது. அப்போது நம்ம எந்த பொருளை அடைய விரும்புகிறோமோ அந்த பொருள் பக்கத்தில் இருந்தால் ஒரு உணர்வு உண்டா இல்லையா? அப்போ இறைவனை பிரிதல் என்று நிகழும்போது மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரை, நீ எதை இழந்து விடுவாய், வீடு பெற வேண்டும் என்ற ஆசையே போயிடும் உனக்கு இறைவனை பிரிஞ்சிட்டோம்னா.
அப்போ நமக்கு சராசரி உலக வாழ்க்கைகள், காசு பணம், மனைவி மக்கள், சொத்து சுகம், பேரம்பேத்தி, அதிலேயே கவனம் போயிருமே தவிர எதில் கவனம் போயிடும்? இறைவன் மேல் உள்ள கவனம் போயிடும் என்பதை எச்சரிக்கிறார். உள்ள கருத்தினை அவர் என்னைக்கு இழந்தார்? யாரை எச்சரிக்கிறாரு? நம்மளை எச்சரிக்கிறார். இழந்தேன் அந்தோங்கிறத அங்கே கூட சேர்த்துக்கிடலாம். அப்புறம் இறைவனை சொல்கிறார், ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அத்தனே அயன்மார்க்கு அறியோன்னா செய்யமேனியனே. அந்த அயன்மார்க்கு அறியோன்னா செய்யமேனியனேங்கிறதுல அண்ணாமலையாரை எடுத்துக்கிடணும். ஜோதி எடுத்துக்கிடணும். அயன்மாலுக்கு அறிய ஒன்னா செய்ய மேனியனேங்கிறதுல இறைவன் ஜோதியாக இருந்ததை எடுத்துக்கிடணும். செய்வகை அறியேன், அந்த செய்வகை அறியேன் அழகான வார்த்தை. செய்வகை அறியேன்னா பிரிஞ்சிட்டேன், இனி எப்படி உன் கூட சேர்றது? எதில் கவனம் போயிட்டு அது இனிமேல் எப்படி கொண்டு வர்றது? இதுதான் அவருடைய கேள்வி. இப்போது தீக்கை வாங்கிட்டு தீக்கை விட்டவங்க என்ன கேட்குறாங்க? அதே தான் இப்போ அவர் கேட்குறாரு. பிரச்சனை அதுதான். தீக்கை வாங்கிட்டு விட்டவங்க என்ன செய்கிறாங்க? திரும்ப நான் தொடர்றதுக்கு என்ன செய்யணும்? மீண்டும் நான் தீக்கை வாங்கலாமா? சிலர் வாங்கலாங்கிற, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒன்ஸ் விதைச்சது தான். நீங்கள் விதைச்சதை திரும்ப வாங்கினீங்கன்னா குற்றம் யார் மேலே வரும்? விதைச்சவன் மேலே வரும். குரு மேலே வரும். இவன் செய்த தவறுக்கு யார் பொறுப்பாக முடியாது? ஆமாம், குரு பொறுப்பாக முடியாது. வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் ஒரு தடவை தான். நல்லா பண்ணலைங்கிறதுக்காக 6 மாதம் கழித்து திரும்ப ஒரு தடவை நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. அதில் எனக்கு அந்த கருத்தில் குரு மேலே பழி வரும். நீ திரும்ப அந்த சாதனத்தை எடுத்து செய்யி, குருவிடத்தில் முறையிடு, குருவிடத்தில் அதற்கான வழிமுறையை கேளு. அப்படி 2-3 பேருக்கு வழிகாட்டணும் அந்த தடவை. இப்போ ஈரோட்டில் கூட ஒரு மாணவர் வந்து கேட்டார். வகுப்பு முடித்து நான் கேப்பில் டீ குடிக்கும்போது பேராசிரியர் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க. ஒரு சத்தம் போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து கேட்டது, நான் திருநீர் மட்டும் வைக்கிறதுக்கு பழகிட்டேன், நேரம் இல்லை, வேலைக்கு போகிறேன்னுச்சது. இனிமேல் எல்லாம் செய்யலாம், எல்லாம் செஞ்சுருங்க, அவ்வளோதான். அதுக்காக திரும்ப ஒரு தடவை என்ன வாங்க முடியாது? தீக்கை இன்னொரு தடவை வாங்க முடியாது. ஆமாம், வாங்க முடியாது. அப்பா மகன் உறவு சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இல்லையா திரும்ப டெவலப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு இன்னொரு தீர்வு கிடையாது. இன்னொரு முறை நம்ம அப்பா அம்மாவை பிறப்போம் அப்படிலாம் பேச முடியாது, முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆமாம். அதனால் அப்படி வருத்தப்பட்டார். எவ்வளோ அழகான வார்த்தை. உன்னை நான் சந்திப்பது எப்படி தெரியவில்லை, வீடு வேறு சிந்தனையை திரும்ப கொண்டு வருவது எப்படி தெரியவில்லை. அழகான இடம். ஆமாம், இதில் நமக்கு பாடம் என்ன தெரியுமா? சாதனத்தை விட்டானா கிடைக்காதுன்னு அர்த்தம். பாடம் இது தான். சாதனத்தை விட்டானா திரும்ப கிடைக்காதுன்னு அர்த்தம். விட்டால் திரும்ப பிடிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம எதில் இருக்கணும்? பாடம் கேட்குறோமா, கேட்குற பாடத்திலே இருக்கணும். பாடம் சொல்கிறோமா, சொல்கிறதுலையே இருக்கணும். அதே மாதிரி சரியே நம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்களை என்ன செய்யக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டு விடாமல் செய்யணும். அதில் விட்டுட்டிங்கன்னா திரும்ப என்ன செய்ய முடியாது? நீங்கள் திரும்ப பிடிக்க முடியாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 3 கிண்ணம் வச்சுருப்போம்ல, அந்த கிண்ணத்தை கையில் தூக்கிட்டு போயிட்டு ஒரு வயசு 1.25 வயசு இருக்கும்போது வாங்கவே முடியல. அதை திரும்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு கண்டதெல்லாம் பெயிண்ட் எல்லாம் தடவிட்டு, அதுக்கு பிறகு அது இல்லாமலே நான் பூஜை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டேன். நான் ஏதாவது பொருள் இல்லைன்னா உடனே போய் வாங்க முடியாது என்னால். நான் வேறு வேலை இருக்கும். ஒரு நிமிஷம் கூட இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஃபோன் போட மாட்டேன். ஆட்கள் கணக்கு வச்சுருப்பேன். சிவகுமார்னா இவ்வளோ நேரம் பேசுவார், தைரியமாக பேசலாம். சிலர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி 4 மணி நேரம் பேசுவாங்க. நான் கூப்பிட்டாலும் சரி, அவங்க கூப்பிட்டாலும் சரி. அந்த ஃபோனெல்லாம் ஈஸியாக நானாக கூப்பிட மாட்டேன். முதல்லையே பிளான் பண்ணி தான் ஃபோனே போடுவேன். என்கிட்ட நேரம் ப்ராப்ளம், எனக்கு நேரம்ங்கிறது ப்ராப்ளம். அப்போ அது போய் வாங்கிறது கூட நமக்கு நேரம் இல்லை. அதில் சில நாட்கள் கடந்துட்டு வேறு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். திரும்ப புதுசாக வாங்கி இவங்ககிட்ட சொல்லி தான் வாங்கினேன். வாங்கி கொண்டு வந்தாங்க. காசு கொடுத்ததுக்கு வாங்க மாட்டேன்ட்டாங்க. வாங்கி பூஜையை ஆரம்பிக்கும்போது கரெக்டாக அந்த இடம் வரும்போது மறந்துடும். எத்தனை நாளைக்கு? 3 வாரம் 4 வாரத்துக்கு. அதாவது அது இல்லாமல் நாம் செய்த பூஜை காலத்தை விட 2-3 மடங்கு நாட்கள் ஆன பிறகு தான் கரெக்டாக அந்த இடத்துல எது வர ஆரம்பிச்சுது? திரும்பவும் அதே ஞாபகம் வர ஆரம்பிச்சுது. அந்த கிண்ணம் இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், அதில் பூ இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரும்போது மறந்துடும். காரணம் என்ன? எவ்வளோ நாள் கேப்பு? 1 வீக் தான். அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அதில் பெயிண்ட்டு தடவி கலர் பொடி அதெல்லாம் போட்டு அதை பயன்படுத்த விடாமல் பண்ணிட்டு. சாதனங்களில் என்ன செய்யக்கூடாது? எதை வேணாலும் விடலாம், எதை விடக்கூடாது? சாதனங்களை விட்டு அதில் உள்ளே வர முடியாமல் சிரமப்படுறவங்க. அதனால தான் நான் நேற்று கூட வகுப்பில் சொன்னேன். இப்போ ஒரு மாணவர் வர்றாருன்னா
அவருக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாணவர் ஆசிரியர் நெருங்க விடணும். நெருங்க விட்டிங்கன்னா தான் அவருக்கு தேவையானது என்ன செய்யும், போய் சேரும். இது அங்கங்கே குறுக்காட்டி அவருக்கு வந்து வேறு வழிமுறைகளை காட்டும்போது அவர் எங்கே வந்து சேர்ந்துவிட மாட்டார். அவர்கிட்ட வந்து சேரும். நாங்கள் விட்டு கவலையும் பட மாட்டோம். நாங்கள் என்ன செய்யும், ஹாஸ்பிட்டல் வந்தால் ஊசி போடலாம். ஆக ரோட்டில் நின்று டீ குடிக்க போகிறனாலாம் ஊசி போடவான்னு கூப்பிட முடியுமா? அது டாக்டர் வேலை கிடையாது. உண்டா இல்லையா? ஜவுளி கடையாக நடத்துகிறோம், போகிறோம் வரணும்லாம் துணி எடுக்கவான்னு கூப்பிடுறதுக்கு. இது சமயத்துறையில் ரொம்ப முக்கியம். இது ஆசிரியருக்கும் தெரியணும், மாணவருக்கும் தெரியணும். அதை மாணிக்கவாசகர் இந்த மந்திரத்தில் அழகாக வச்சு, என்ன அழகான வரி பாருங்கள். செய்வகை அறியேங்கிறதுக்கு இவ்வளவு பொருள் எடுக்கணும். சாதனத்தை விட்டிங்கன்னா விட்டது தான். விட்டு பிடிக்க முடியாமல் போனவங்க நிறைய பேர். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் 1000 பேர் சொல்லுவேன் பிடிக்க முடியாமல் போனவங்க. ஆமாம், சமயத்தை விட்டே வெளியே போயிடுவாங்க. வேறு மார்க்கத்துக்கே போயிடுவாங்க, வேறு துறைக்கே போயிடுவாங்க. திரும்ப அவங்க உள்ளே வந்தாலும் தேராது. திரும்ப உள்ள நிறைய பேர் வந்ததாக உங்களுக்கு தெரியலாம், தேர்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதையெல்லாம் விட்டுட்டுங்க. ஆமாம், சொல்ல மாட்டேன். ஆமாம், ஆமாம், தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அடைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு அவனால் வர முடியுமானா வரவே முடியாது. இதெல்லாம் நம்ம சமயத்துறையில் கற்றுக்கொள்ளணுங்கிறது தான் யார் சொல்கிறா, மாணிக்கவாசகருங்க அழுத்தமாக சொல்கிறார். அதில் சாதனத்தில் ரொம்ப தொடர்ச்சியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ வகுப்புக்கு வர முடியலன்னு ஒரு மாணவர் சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த அளவில் இன்றைக்கு மாணவர் வரமாட்டேன். எனக்கு தேவை வகுப்பு நடத்துறதுக்கு 4 பேர் வேணும். இவர் வரலன்னா அவரை கூப்பிடலாம், அவர் வரலன்னா இவரை கூப்பிடலாங்கிறதுல கவனமாக இருப்பானே தவிர, லாஸ் யாருக்கு தான் மெயினாக? என்னுடைய வேலை தான் முடிஞ்சுது. 3 பேர் இருந்தால் என் வேலை முடிஞ்சுது. யாருக்கு தான் வந்து சேர்ந்துருக்காது? மாணவருக்கு வந்து சேர்ந்துருக்காது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்காது. அதில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத மாணிக்கவாசகர் இங்கே சொல்கிறார். சிவாயனம் குருவே போற்றி, பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளுமாறு கேட்போம். எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம.